கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, பொறுக்க முடியல. நான் சொல்லக்கூடாது, எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்க. அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாவே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். ஏங்க, கோயில் கட்டுறதுக்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவாங்க, அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி தான் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்துக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டும் என்ற திட்டமிட்டு அறநிலைத்துறை இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த விதத்தில் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சதிச்செய்தான் மக்கள் பார்க்கிறாங்க. பல மக்கள் இந்த இடத்துல கோரிக்கை வச்சாங்க. இது ஏங்க கோயில் அறநிலைத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? கல்விக்கு வேண்டாம் சொல்லல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு தேர்ந்தெடுப்பது முக்கியமோ அதுபோல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். அரசாங்கத்தில் பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. சமீபத்தில் பேசியிருக்கிறார். என்ன, இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி கட்டக்கூடாதான். இதுக்கு முன்னாடி பாஜகவுக்கு வெறும் டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். இப்ப பாஜக ஒரிஜினல் வாய்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டார். அறநிலையத்துறை சட்டத்திலேயே கல்லூரி தொடங்க சட்டம் இருக்கு. இது கூட தெரியாம நீங்க எப்படித்தான் முதலமைச்சராக இருந்தீர்களோ எனக்கு புரியல. மறைந்த பெரிய பக்தவச்சலம் காலம் தொடங்கி ஏன் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை முதலமைச்சராக இருந்த போது பழனி ஆண்டவர் தொழில்நுட்ப கல்லூரியை திறந்திருக்கிறார். அந்த கல்லூரிக்கு கூடுதல் கட்டடத்தை போன முறை நீங்கள் திறந்து வச்சீங்க. அப்ப ஏதாவது மயக்கத்தில் போய் திறந்து வச்சுட்டு வந்தீங்களா? இப்ப நாங்க கல்லூரி தொடங்க தப்பா? பாஜக தலைவர்களே இந்த மாதிரி கல்லூரி தொடங்க கூடாதுன்னு பேசுறது இல்ல. ஆனா பழனிசாமி மட்டும் பேசுறாரு. இத பார்த்தா ஒண்ணுதான் எனக்கு நினைவுக்கு வருது. ஒரு திரைப்படத்தில் வடிவேலு படத்துல தான் ஒரு காமெடி ஒண்ணு வரும். என்னன்னா, கொடுத்த காசுக்கு மேல என்னமா கூவுறான்னு. அந்த மாதிரி பாஜக காரங்களே பேசிட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் இல்லாத அளவுக்கு திராவிட மாணவர் செய்திருக்கக்கூடிய சாதனையோட லிஸ்ட் பெருசா இருக்கு. நான் பழனிசாமியை நேரடியாக கேட்கிறேன், ஏன் படிப்புனா உங்களுக்கு அவ்வளவு கசக்குது? கல்விக்காக உண்மையிலே குரல் எழுப்புகிற மாதிரி இருந்தா கும்பகோணத்தில் நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞருடைய பெயரால பல்கலைக்கழகம் அமைக்க போறோம்னு சட்டமன்றத்தில் சட்டமே ஏற்றி அனுப்பி வச்சோம். 2 மாசம் ஆயிருக்கு. அதுக்கு ஆளுநர் இதுவரையில் அனுமதி தராமல் இருக்கிறார். நான் கேட்டேன், இதை விட ஆளுநருக்கு என்ன வேலை? இதுக்காக குரல் எழுப்ப எதிர்க்கட்சி தலைவருக்கு நெஞ்சுரம் இருக்கா? அவர் நாலேஜபிள் இல்லைன்றது இதுல இருந்து தெரியுது. வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு போறாரு. இல்ல வரலாறு தெரியாதவர், வரலாறு தெரியாதவர், வரலாற்றை அறியாதவர். ஆண்டு மறைந்த தலைவர்கள் பக்தவச்சலம் தொடங்கி, காமராஜர் தொடங்கி, புரட்சி நடிகர் தொடங்கி, ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த அம்மையார் தொடங்கி, இந்த கல்லூரிகள் சார்பில் கட்டப்படுகின்ற அனைத்து மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தந்திருக்கின்றார்கள். அறகுறையாக விமர்சனம் செய்யக்கூடாது. முழுமையாக ஒரு தெளிவான பத்திரிகையாளர் சந்திப்பை மாண்புமிகு முதல்வர் உத்தரவை பெற்று நடத்த இருக்கின்றோம். ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அறியாமை இருளிலே மூழ்கி இருக்கின்றார் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் என்பதுதான் என்னுடைய ஒரே ஒரு பதில். இன்றைக்கு கூட நம்முடைய கொளத்தூரிலே அமைந்திருக்கின்ற அருள்மிகு கற்பகம்பாள் திருக்கோயில் பயிலுகின்ற கல்லூரி மாணவ செல்வங்களுடைய பெற்றோர்கள் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவருடைய இந்த அபத்தமான பேச்சுக்கு நான் விரிவான பதிலை சொல்லுகிறேன். நீங்க ஏற்கனவே மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுடைய நிதியை எடுத்து
குளத்தூர்ல ஸ்டாலின் தொகுதியில கோவில் இது கல்லூரி கட்டினாங்க. அதுல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு தீர்ப்பிலேயே, இந்துக்களை தவிர வேறு யாரையும் வேலைக்கு நியமிக்க கூடாதுன்னு. ஏனென்றால் இந்து அறநிலைத்துறைங்கிறது யாரோட அப்பம்புட்டு சொத்தும் இல்லை. இந்து அறநிலையத்துறை இந்து மக்களோடது. அரசாங்கத்தோடதா இந்து கோவில்கள் இல்லை. ஒவ்வொரு எண்டோமெண்டும் தனித்துவமானது. அதனால அந்த எண்டோமெண்ட் உருவாக்கும் பொழுது அறக்கட்டளை என்ன செய்யலாம் என்று இருக்கிறதோ அதைத்தான் செய்யலாம். அதனால தான் குளத்தூருக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுனால அனுமதி கொடுன்னு கேட்டாங்க. நீதிமன்றம் நீதி கோவில் ஃபண்டில் கல்லூரி கட்டுறத தடை பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லை, மிகப்பெரிய அயோக்கியத்தனம் இந்த திராவிடியன் சர்க்காரோடது. பழனியில் கோவில் ஃபண்டில் காலேஜ் இருக்கு, எப்படி முஸ்லீம் ஆசிரியர்கள் நியமிக்க முடியும்? அங்கே என்ன களிமா சொல்லி கொடுப்பானா? யோசிச்சு பார்க்கணும் நாம. ஆகவே ஹிந்து மதத்தை திருடுறது, மிஸ்யூஸ் பண்றது, இதெல்லாம் அதுவும் இந்த சேகர் பாபு என்கின்ற ஒரு ஹிந்து விரோத தீய சக்தி அறநிலைத்துறை அமைச்சர். அவர் நான் சேகர் பாபுன்னே சொல்றது இல்லை, அல்லேலுயா பாபு தான். ஏன்னா அவரோட சின்ன எசமா நான் கிறிஸ்தவர், நான் காதலித்து மணந்த என் மனைவி கிறிஸ்தவர்னு சொன்னப்ப இந்த சேகர் பாபு வாயில வந்தது என்ன? அல்லேலுயா. அந்த அல்லேலுயால ஏன் ஆட்சேபனை? அதை சொல்றவன் யாரு? 4 மாவடி மோகன் சி லாசரஸ். 4 மாவடி மோகன் சி லாசரஸ் நம்ம கும்பகோணத்தை பத்தி என்ன பேசியிருக்கான்? கும்பகோணத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானின் கூடங்கள், காஞ்சிபுரத்தில் பாருங்கள் எத்தனை சாத்தானின் கூடங்கள். நான் கேட்கிறேன், இந்த ஹிந்து விரோத தீய அரசு ஸ்டாலின் அரசாங்கம் இன்னி வர மோகன் சி லாசரஸை ஏன் கைது பண்ணல? அப்படின்னா நீங்க அவன் சொல்றதோட உடன்படுகிறீர்கள். அதனாலதான் இந்த அல்லேலியா பாபு இந்து மத விரோதமா அந்த கோஷத்தை போட்டாரு. அதனால கோவில் பணத்துல கல்லூரிகள் கட்டுவது கோவில் வேலை இல்லை. எவ்வரி என்டோமெண்ட் இஸ் செப்பரேட் என்டைட்டி. அதனால ஒவ்வொரு கோவிலுக்கான அறக்கட்டளையில் வேத பாடசாலை இருக்கணும்னா வேத பாடசாலை இருக்கணும், தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுக்கணும்னா தேவாரம் திருவாசகம் சொல்லி கொடுக்கணும். அது செய்யாம அந்த ஃபண்டில் நான் உயர்கல்வித்துறை அமைச்சர் பண்ண வேண்டிய வேலையை நீ யார் பண்றது? ஆகவே இதெல்லாம் ஹிந்து விரோத அராஜக செயல்.